ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரோட்டு கடை பட்டாணி மசாலா செய்வது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 8 மணி நேரம் கழித்து இதை ஒரு குக்கரில் எடுத்து போட்டுக்கோங்க. அலசிட்டு இப்போ அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குக்கரை மூடிட்டு நம்ம ஒரு 6 விசில் வைக்கலாம். அது நல்லா கொல கொலன்னு வேகணும். 6 விசில் வந்துருச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். விசில் ஆறின பிறகு நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா கொல கொலன்னு வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இருத்து வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணியை ஒரு பாத்திரத்தில் இருத்து வச்சுருங்க. இந்த பட்டாணியை கொஞ்சம் நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். கையில் கரண்டி இருந்தாலும் கரண்டி வச்சு மசிச்சுக்குங்க. ஒன்று பாதியமாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி ஜாரில் போட்டுக்குங்க. ஒரு பெரிய தக்காளிக்கு அரிஞ்சு அதே ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. வெங்காய தக்காளி பேஸ்ட்டு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நான் இங்கே பேஸ்ட்டாக போடுறதுனால இந்த ஸ்டேஜில் போடுறேன். நீங்கள் இஞ்சி துண்டாக போடுறதா இருந்தால் அரைக்கும் போதே போட்டுருங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த பட்டாணி தண்ணியில் எடுத்து வச்சுருந்ததை தண்ணியை அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டாணியையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிச்சுன்னா அந்த தண்ணி நல்லா சுண்டி நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தோடனே கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஏன்னா ரொம்ப திக்காயிட்டாலும் நம்மளுக்கு ஆற இன்னும் திக்காயிடும். இந்த ஸ்டேஜ் வந்தவரைக்கும் நிறுத்திடுங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சர்வ் பண்ணும்போது எப்படி சர்வ் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். சுட இருக்குது. இப்பயே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு தட்டில் அதை ஊற்றி வச்சுக்கோங்க. அது கூட பொடியான இருக்குன்னா வெங்காயம் அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கேரட்டை தூவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து கட்டுறேன் பாருங்கள். ரோட்டு கடை பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.